அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வக்ரகதியில் திரும்பக்கூடிய புதனின் அமைப்பு சரியானதா அல்லது பிழையானதா, பாதிப்புகளை ஏற்படுத்துமா, பெரிய பாதிப்புகள் எதுவும் நடைபெறுமா என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்று பார்க்கும்போது, தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக வித்யாகாரகரான புதன் பார்க்கப்பட்டாலும் ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க. கர்மாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் தான் பார்க்கிறார். எனவே இந்த தருணத்தில் பெரிய அளவிலான சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பம் புதன் வக்ரகதியில் திரும்பக்கூடிய வேளையில் உண்டு. அதே சமயம் பாதகமற்ற சூழல் என்று பெரிய அளவிலான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தொழில் ரீதியான விஷயங்களில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை வக்ரகதியில் திரும்பக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் புதன் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் பொதுவாகவே இயற்கை சுபகிரகமாக இருக்கிறார். தைரியஸ்தானத்தில் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவதால் சில தடுமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகலாம். பேச்சில் அதிக கவனம் தேவை. சகோதரர்களுக்கிடையே மனக்கசப்பு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பயணங்கள்ல தடைகள் அதிகமாக வரலாங்க. எனவே இந்த தருணத்தில் வார்த்தைகளில் அதிக கவனத்துடன் இருந்தால் பல சிக்கல்களை நிச்சயமாக குறைக்க முடியும். வேலை பளு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. முதலீடுகளை அதிகமாக இந்த தருணத்தில் தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. எக்காரணத்தை கொண்டும் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் இருந்தாலே பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் தருணமாக வித்யாகாரகரான புதன் வக்ரகதியில் திரும்பினாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறாருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக தைரிய ஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட துணிச்சலுடனும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். அறிவு, கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு போன்றவற்றின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் வலுவிழந்து வக்ரம் பெற்றிருப்பதால் பல தடைகளை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்று சொல்லக்கூடிய வகையில் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை எடுப்பதற்கான சூழல்களும் இருக்கிறது. எனவே அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இந்த தருணத்தில் ஒரு முடிவெடுக்க முடியாமல், தெளிவாக செயல்பட முடியாமல் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதீதமாக இருக்கிறது. அதன் காரணமாக பல தாமதங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே காரிய தடைகளும் தாமதங்களும் அதிகமாக ஏற்படுகிறது என்று எண்ணி உறுதியாகவே கவலை கொள்ள வேண்டாம். தாமதமானாலும் நன்மை நிறைந்தவையாக அமையும். அதே சமயம் பழைய முடிவுகளை ஏற்கனவே திடகாத்திரமாக எடுத்த முடிவுகளை இதை இப்படி செய்திருக்கலாமே அல்லது அப்படி செய்திருக்கலாமே, ஏன் இதை இப்படி செய்துவிட்டோம் என்று சில வருத்தங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அவற்றை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க வித்யாகாரகரான புதன். பழைய முடிவுகளை கூட மீண்டும் மறுபரிசீலனை செய்து சரியான முடிவுகளாக மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் பல சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் சிரமங்களையும் விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கம்யூனிகேஷன் எரர் என்று சொல்லக்கூடிய வகையில் தகவல் தொடர்புகளில் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் ஒரு செய்தியை ஒரு மாதிரி சொல்ல அதை மற்றவர்கள் வேறொரு மாதிரி திரித்து சொல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை. அதோடு மட்டுமல்லாது எழுத்துப்பூர்வமாக அன்றாடு பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப், இமெயில், மெசேஜ் உள்ளிட்ட விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். எழுத்துப்பூர்வமாக அனுப்பக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்துடன் இல்லை என்றால் எதிர்காலத்தில் சில பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது புதிதாக பத்திரப்பதிவு செய்தல், புதிதாக இளம் வீடு, வீட்டுமனை வாங்குதல் போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆவணங்களை சரிபார்ப்பது, ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்ப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் ஆவணங்களை சரிபார்த்தால் பல சிக்கல்களை தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ள முடியும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் பல சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. நட்பு வட்டாரத்தில் பல வகையான மனக்கசப்பும் சங்கடங்களும் இந்த தருணத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இருக்கிறது. எனவே நண்பர்களை
கையாளக்கூடிய விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. ஆனால் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் உறவுகளை கையாளக்கூடிய விஷயங்களில் உறவுகளுக்கிடையே மிகப்பெரிய அளவிலான மனஸ்தாபத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே உறவுகளை கையாளக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் நிச்சயமாக பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். உங்களை விட்டு சரியாக புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்ற உறவுகள், நண்பர்களை மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சி செய்ய வேண்டாம். அதனால் விளைச்சலும் சிரமமும் விரயமும் தான் ஏற்படுமே தவிர நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைப்பது என்பது சற்று சாதகமற்ற ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. அது மட்டுமல்லாது தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல திட்டங்களை இந்த தருணத்தில் சரியாக செயல்படுத்த முடியாத வகையில் சில பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல், இன்டர்நெட் என தொடர்பான பல விஷயங்களை அன்றாட பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு அதில் சில பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே அது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. அது மட்டுமல்லாது அப்டேஷன் என்று சொல்லக்கூடிய புதிய திட்டங்களை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களில் பெரிய அளவில் வெற்றி காண முடியாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே அப்டேட் செய்யக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. புதிய திட்டங்களை மேம்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வேளையில் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த பழைய திட்டங்களில் திருத்தம் செய்யக்கூடிய நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. பழைய திட்டங்களை திருத்தம் செய்து மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே பழைய திட்டங்களை திருத்தம் செய்து மேம்படுத்துவதால் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய நல்ல மாற்றங்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் சிறப்பாக கிடைக்கும். ஆனால் அதே வேளையில் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் குழப்பம் ஏற்படலாம். சில மாற்றங்களை அதிரடியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மிக முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திடும் போது அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. உடனடி லாபத்தை நீண்ட காலமாக உருவாக்க வேண்டும் என்ற முயற்சி செய்த உங்களது சிந்தனைக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் புதன் வக்ரம் பெற்றாலும் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும் சிறந்த தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. பல புதிய ஐடியாக்களை உருவாக்கி ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காணக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இருந்தாலும் இந்த வேளையில் மிக முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. அதோடு மட்டுமல்லாது அவசரப்பட்டு முதலீடு செய்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். மேலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பழைய வேலைகள் சிறப்பாக கைகூடும். பேச்சில் அதிக பொறுமையுடன் இருந்தால் நீங்கள் விரும்பிய அனைத்தும் உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் சற்று தாராளமாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி பாதிப்பில்லாமல் வந்து சேரும்.